வணக்கம். இன்று உலக யோகா தினம். அதாவது ஜூன் 21ஆம் தேதி. மிக முக்கியம் வாய்ந்த ஒரு நாளான இந்த நாள். இந்த யோகா தினத்துல இந்த யோகாவை நம்ம வாழ்க்கையில கொண்டு வரும்பொழுது நமக்கு என்னென்ன பலன்கள்லாம் கிடைக்குதுங்கிறத நம்ம சிந்திக்கிறது ரொம்ப நல்லா இருக்கும். முக்கிய பலன்களை பார்ப்போம். ஏன்னா இது வந்து ஒரு கடல் மாதிரி பலன்கள் உண்டு. அதில் இருந்தாலும் முக்கியமான சில பலன்கள் பார்க்கலாம். உடல் ரீதியா பலன்கள் என்னன்னு முதல்ல பார்க்கலாம். நம்ம உடம்புல வந்து நமக்கு தேவையில்லாத இந்த நோய் தாக்குதல் வந்துகிட்டே இருக்கும். சில பேருக்கு பார்த்தீங்கன்னா சின்ன ஒரு மழையில் நினைச்சிட்டு வந்தால் கூட பார்த்தீங்கன்னா தும்மல் இருமல் வந்துடும், ஜலதோஷம் பிடிச்சிடும், டக்குன்னு உடம்புக்கு வந்து தாங்கிக்க முடியாது. அது முதல்ல சரியாகும். இது பெரிய விஷயம். இதை வந்து நம்ம இம்யூனிட்டின்னு நம்ம சொல்லுவோம். அந்த உடலை நோய் எதிர்ப்பு சக்தியானது அதிகரிச்சிடும். இது ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த அடிப்படை நம்ம உடம்புக்கு கிடைச்சிச்சுன்னா போதும், பல வியாதிகள்லேருந்து நம்ம விடுபட்டு வந்துடலாங்கிறது நம்ம அதுலேயும் தெரிஞ்சுக்கலாம். இதுதான் பலன்களுக்கெல்லாம் மிகப்பெரிய பலன். இந்த இம்யூனிட்டி தான், இந்த நோய் எதிர்ப்பு சக்தி தான். அது இதில் கிடைச்சிடும். யோகாவில் நிச்சயமாக கிடைக்கும். அப்புறம் தனித்தனியாக நம்ம பார்த்தோம்னு சொன்னாக்கா அந்த இதய ரீதியான அந்த நோயிலேருந்து நம்ம விடுபட முடியும். இதய நோய் வராமல் நம்ம பார்த்துக்க முடியும். அந்த நுரையீரல் ரொம்ப முக்கியம். அதோட முக்கியம் ஏன்னு சொன்னால் யோகாவில் எப்போவுமே வந்து இந்த மூச்சு பயிற்சியும் இணைஞ்சு இருக்கிறதா நம்ம யோகாசனம்னு சொல்லுவோம். அப்போ அந்த மூச்சையும் நல்லா ஓட்டம் நல்லா இருக்கிறதுனால இந்த நுரையீரல் சார்ந்த என்னென்ன விஷயங்கள்லாம் இருக்கோ, ஆஸ்மா மாதிரி விஷயங்கள், பிராங்கைட்டிஸ் மாதிரி விஷயங்கள், இது போன்ற நுரையீரல் சார்ந்த மூச்சு சம்பந்தமான நோய்கள் எல்லாமே விடுபட்டு நம்ம வாழ்ந்துட முடியும். ப்ளஸ் வந்து சில பேருக்கு சரியா பசிக்காது, இல்லைன்னா நிறைய ஓவரா பசிச்சுட்டு இருக்கும். அது மெட்டபாலிக் டிசார்டர் நம்ம சொல்லுவோம். அந்த மாதிரி மெட்டபாலிக் டிசார்டர் விஷயத்தையும் இந்த யோகாசனத்துல வர்றவங்களுக்கு கட்டுப்படுத்தி அல்லது குறைச்சி அல்லது நிறுத்திட முடியும். ரொம்ப ஆரோக்கியமான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துடும். இதெல்லாம் பிசிக்கல் ரிலேட்டடான நமக்கு பலன்களா நம்ம பார்க்குறோம். இன்னொன்று விஷயம் என்னன்னு பார்த்தோம்னா இந்த மன ரீதியான பலன்கள் தான் இதுல அதிகமா நம்ம பார்க்கணும். இன்னொன்று கான்சென்ட்ரேஷன் ரொம்ப தேவைப்படுது. இப்ப அந்த கான்சென்ட்ரேஷன் வந்து அதிகரிச்சிடும். யோகா பாதையில வர்றவங்களுக்கு கான்சென்ட்ரேஷன் ரொம்ப அதிகரிக்கும். நிறைய கவனிச்சிருக்கலாம் நீங்க. அவங்களால ஒரு புக்கை எடுத்தாலோ அல்லது ஒரு பேஜ் படிக்கணும்னாலோ ரொம்ப குயிக்கா படிச்சு அப்படியே கிரகிச்சிருவாங்க, உள்ள போயிடும். காரணம்னா அவங்களுக்கு இந்த மனச்சிதறல் இருக்கவே இருக்காது. உடனே அதை வந்து உள்நோக்கி கொண்டு போய் குவிச்சு கொண்டாந்து கான்சென்ட்ரேஷன் பவர்லாம் இன்க்ரீஸ் பண்ணுவாங்க. நன்றி.